மரியே வாழ்க. இந்த அமர்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் இந்த 1 மணி நேரம் செஷனில் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12லேருந்து 13 வரை. திருவெளிப்பாடு 5, 12, 13. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். இப்போ அந்த தலைப்புக்குள்ளே போவோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ எல்லாரும் ஏஞ்சி ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்குவோம். சாத்தான்களுடைய, நான் சொல்ல நீங்கள் அப்படியே சொல்லிங்க. இங்கே வர, இங்கே தெரியுது, டிஸ்பிளேல வராது, நான் சொல்ல அப்படி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சாத்தான்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவைகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் செய்த அனைத்து பாவங்களையும் தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. மேலும் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிற இந்த தீய ஆவிகளோடு நான் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் நான் என் முழு மனதோடு விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே. மேலும் இந்த தீய ஆவிகளோடு நான் செய்து கொண்ட ஒப்பந்த கடன் பத்திரத்தின் மேல் உம்முடைய மீட்பின் பொருள் தெளிக்கப்பட்டு முழுமையாக அந்த கடன் பத்திரம் அளிக்கப்பட்டு என்னை இந்த தீய ஆவிகளிடமிருந்து முழுமையாக ஏற்றென்று சொல்லப்படுகிற செம்மறியானவரை கொண்டு தயவாய் விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தில் யோவான் 17:17 இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இது நம்மளோட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இதுதான் வாழ்க்கையே நமக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே. சத்தியம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காரு பாருங்க. சத்தியம் என்றால் உம்முடைய வசனமே சத்தியம். 3வது லைனில் உம்முடைய வசனமே சத்தியம் சொல்லியிருக்காரு. அப்போ வசனம் தான் சத்தியம். அந்த வசனம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரோட வார்த்தை. ஆண்டவரோட வார்த்தைங்கிறது நம்ம ஆண்டவர் தான். வார்த்தை தான் மறுரூபமாகி மனிதராக பிறந்தார். ஸோ நம்ம ஆண்டவர் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் அந்த வசனம். அந்த வசனம் தான் சத்தியம். அந்த வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை அந்த வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவர் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வசனமும் சத்தியம்தான். அந்த சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த அவர்களேங்கிறது ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த ஒரு சில மக்கள். அதில் இப்போ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக தான் இருப்போம்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது சொல்லியோ இல்லை நீங்களோ ஆர்வமாக இங்கே வந்திருப்பீங்க. எப்படியோ இங்கே வந்துட்டீங்க. இங்கே கேட்குறது எல்லாமே ஆண்டவருடைய திருவசனங்களை தான் கேட்குறோம், சத்தியத்தை தான் கேட்குறோம். இது ஒவ்வொன்றும் ஆண்டவர் வாயிலேருந்து வந்த முத்தாய்ப்பான வார்த்தைகள், வெள்ளியில் புடமிடப்பட்ட சுத்தமான வார்த்தைகள். இது எதுக்குன்னா அவர்களை பரிசுத்தமாக்குறதுக்காக, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களை பரிசுத்தமாக்குறதுக்காக இந்த வசனம்லாம் ஆண்டவர் சத்தியமாக பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி வச்சுருக்காரு. இந்த வசனங்கள்லாம் நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது அதோட ஜோடி வசனம் மறைச்சி பழைய ஏற்பாட்டில் வச்சுருப்பார். அது ஆவியில் நிறைஞ்சி படிக்கும்போது அந்த ஜோடி வசனம் எடுத்து படித்தா நம்ம ஆவியில் புரியும். இது ஒவ்வொன்றும் சத்தியம். இது நம்மளை பரிசுத்தப்படுத்துமா. அப்போ மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
ஆண்டவர் வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்ம பைபிள் டெய்லியும் படிக்கும்போது, திருவசனத்தை படிக்கும்போது, நம்ம உடல் உயிர் வாழுதோ இல்லையோ, நம்ம ஆத்மா உயிர் பெற்றுக்கிட்டே இருக்கும். எதுக்காக உயிர் பெறும்னு நினைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்த நோக்கமே எதையோ சாதிக்கிறதுக்காக நம்ம அந்த பூமிக்கு வரல. வாழ்ந்து நல்லா வாழ்ந்து பிறரோட பேரையும் புகழையும் பெற்றுக்கிறதுக்காக நம்ம இங்கே வரவே கிடையாது. நாங்கள் வந்த நோக்கமே எல்லாரும் நிலைவாழ்வை பெற்றுக்கிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கிட்டு அந்த மாதாவுடைய திரு சமூகத்தில் அதில் போய் சேர்ந்துடணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்த இடத்துல நம்ம இந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இந்த ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த சத்திய வசனங்கள் நம்ம உள்வாங்கி படித்து நம்ம ஆத்மத்தை உயிர் பெற வைக்கணும். எதுக்கு உயிர் பெற வைக்கிறோன்னா, நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மடிஞ்சிடும் இல்லைங்களா? நம்ம உடல் கண்டிப்பாக அந்த மண்ணுக்குள்ளே போக தான் போகுது. மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்பாய். இந்த உடம்பு மட்பாண்டம். ஆண்டவர் அவர் கைவண்ணத்தால் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக வணைஞ்சிருக்கிறார். இந்த மண்பாண்டம் மண்ணில் மடிய போகுது, உள்ளே இருக்க ஆத்மா உயிர் பெற போகுது. அந்த உயிர் பெறதுக்கு ஹோம்ஒர்க் இந்த திருவசனங்களை சத்தியங்களை படித்து நம்ம உயிர் பெற்று பரிசுத்தமாகி அதோடு நிற்காமல் நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் ஒருத்தருக்காவது இல்லை நம்ம அருகில் இருக்க யாருக்காவது இந்த திருவசனங்களையும், அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா, மனம் திரும்புதலும், இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள்னு லூக்காவில் எழுதியிருக்காரு, லூக்கா 24. இதை என்னன்னா, அந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நம்ம பறைசாற்றிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் பக்கத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லியே தீரணும். இதை சொல்லாமல் நம்ம இந்த உடம்பு மடிஞ்சு இந்த மண்ணுக்குள்ளே போகவே கூடாது. அப்போ தான் நம்ம ஆத்மா உயிர் பெறும். இயன்ற அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பரிசுத்தமாக்கிக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம மேலே விழுந்த கடமை இது. இந்த உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த வசனத்துக்கு ஏகப்பட்ட உள்ள ரெஃபரன்ஸு பைபிள்லே இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் கீழே உள்ள கேஜேவி வெர்ஷன்லேயே வாசிக்கிறேன், அதாச்சும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். உபதேசம் பண்ணியிருக்காரு ஆண்டவர். அந்த உபதேசத்தினால அப்போ கேட்குறப்ப அந்த நிமிஷமே நம்ம சுத்தமாக ஆயிடுறோமா, சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் வார்த்தையை காதில் கேட்டுக்கிட்டோ படிச்சுக்கிட்டோ இப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம்னாவே நம்ம ஆத்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையிலேருந்து வெளியேறி சுத்தமாகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் எப்படியாவது சத்திய வசனங்கள் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னே தெரில, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம் இல்லைங்களா? இது போல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இங்கேன்ட்டு இல்லை, எங்கே சத்தியம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு சத்திய வசனங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளே இருக்க ஆத்மா பரிசுத்தமாகி புடமிட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த உபதேசத்தை ஆண்டவர் இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள், இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அடுத்து சங்கீதம் 119, 160 சொல்லியிருக்காரு, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். இப்போ நான் அந்த வாசிக்கிற அந்த வசனம் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த டைட்டில், அந்த வசனத்துக்கு யோவானில் சொன்ன 17:17 உள்ள ஜோடி வசனம் மாதிரி தான் இதெல்லாம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் அப்படின்னா முற்றிலும், சமூலமும் அப்படிங்கிறது முற்றிலும்னு போட்டிருக்கு. அவருடைய வசனம் முழுசுமே சத்தியம்தானா. அதே மாதிரி உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம்னு போட்டிருக்காரு. அவருடைய நீதி நியாயமும் ஒன்று இருக்குது, அது நித்தியம்னு போட்டிருக்கு. நித்தியம்னா ஃபார் எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங்கை நம்ம டைம் டிஃபைனே பண்ண முடியாது. எப்போ ஆரம்பித்து அது எப்போ முடியும்னே தெரியாது. அது வரைக்குமே நீதி நியாயம் எல்லாம் நித்தியம், அவரோட நீதி நியாயம். இப்போ காலம் மாறிடுச்சு, ஏஐலாம் வந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு. இந்த காலத்துக்கு இது பொருந்தாது, இதெல்லாம் பழசில் உள்ளதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா க்ளீனாக சொல்லிட்டாரு பாருங்க, உங்களுடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம்னு சொல்லிட்டாரு.
இது இன்னும் எவ்வளோ பெரிய சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த நீதி நியாயம் எல்லாம் நித்தியமாகவே இருக்கும், அது அழியவே அழியாது. இது உயிர் பெற்று பிறர் உயிர் வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த ரெஃபரன்ஸு, அந்த வசனத்துக்கு உண்டான ரெஃபரன்ஸ் பாருங்கள். 1 பேதுரு 1:22-25 சொல்லியிருக்காரு. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதில் எதெல்லாம் சொல்கிறான்னு பாருங்களேன். சகோதர ஸ்நேகத்தை பற்றி சொல்கிறாரு, அது மாயமற்றதாக இருக்கணுமா. அடுத்து வந்துட்டார் பாருங்க, திருப்பி அடுத்த லைன்லேயே சத்தியத்துக்கு வந்துட்டார் பாருங்களேன். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, இந்த சத்தியங்கிறது ஆண்டவருடைய வசனம் பார்த்துட்டோம். ஆண்டவர் தான் அது, கர்த்தர் தான் அது. அது ஆவியினாலே கீழ்ப்படிந்து, இந்த சத்தியத்திற்கு நம்மளாலாம் கீழ்ப்பட முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்ம வெறும் மண்பாண்டம், நம்ம எதனால் இங்கே வந்திருக்கோங்கிறது நமக்கே தெரில. ஆனால் நம்ம ஒரு நோக்கம் இதை கழட்டி போட்டுட்டு இந்த ஆத்மா உயிர் பெறணும், ஒரு நாள் போக தான் போகுது. அதனால அந்த சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு ஆவியினால தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆவியை நம்ம பெற்றுக்கணும். ஆவினா நம்ம பரிசுத்த ஆவியானவர், மாதாம மேலே நிழலான அந்த பரிசுத்த ஆவியானவர், எல்லாமல்ல தேவாதி தேவனிடத்தில் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியானவர் தான் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறத கற்றுக் கொடுப்பாரு. அப்போ நம்ம ஆவியில் நிரம்பணும். ஆவியில் நிரம்புறதற்கு திருப்பி இந்த சத்தியத்துக்குள்ளே தான் வந்தாகணும், வசனத்தில் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே பாவத்தை ஃபஸ்ட்டு விட்டுட்டு மனம் திரும்பி இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனையே சத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன்னா கீழ்ப்படிய முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம களைச்சி எறியறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லா பாவத்தையும் அழுக்கெல்லாம் களைச்சி எறிஞ்சிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் முடிஞ்சு. எங்களோட மாஸ்டர் ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, காம பாவம்னு ஒன்று இளம் வயதில் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பாவத்தை விட முடியாமல், அந்த பாவம்ட்டு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பாவம், பெருமை, அகங்காரம், கோவம், அந்த சாவான பாவம்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கீங்களா. அதை விட முடியாமல் விடணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆண்டவர்களை ட்ரை பண்ணுறோம். சில நேரத்தில் தவிர்த்து பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கும் இல்லைங்களா. அதை விட முடியாமல் இருக்கும்போது எப்படி விடலான்னு அவர் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னது தான் அவர் சொன்னார், ஜெபிச்சா விட்டுறலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெபம் பண்ணால் எவ்வளோ பெரிய சாவான பாவத்துலேருந்து விடுபட்டுடலாம். அப்படி ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுவார். ஆவியானவர் வந்துட்டார்னாவே அடையாளங்கள் தெரியும். ஸோ ஆவியானவர் வந்தோடனே இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொன்றும் சத்தியம் இல்லைங்களா. நம்ம ஆத்மத்துக்கு மீட்பு உண்டானது தான் சத்தியம், உடலுக்காக இல்லை, அது ஆத்மத்திற்கே இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மா கீழ்ப்படிய ஆரம்பிச்சிச்சுனாவே, மாதாமா சொன்னாங்க இல்லைங்களா, இதோ ஒன்று அடிமை, அந்த கீழ்ப்படிதல் வந்துடும் நம்மள்கிட்ட. ஸோ ஆத்மா கீழ்ப்படிஞ்ச ஆனோடனே அடுத்து சொல்கிறாரு, உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால், அதுக்கப்புறம் தான் சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறோமா ஆத்மா. அப்புறம் சுத்த இருதயம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய், சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம சுத்த இருதயத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே செய்ய முடியும். இதை ஃபாலோவே பண்ணாமல் நம்மளா அன்பு செய்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது அன்பாக இருக்குமாங்கிறது இந்த வசனத்தின்படி பார்த்துக்குவோம். அது போலி வேஷமாக தான் இருக்கும். அப்புறம் அழிவுள்ள வித்தினாலே அழிவுள்ள வித்துன்னு ஒன்று இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இல்லையா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகியன்னு சொல்லிட்டாரு பாருங்க. என்றென்றைக்கும் நிற்குமா, அதில் ஜீவனும் இருக்கான். ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து, அதுதான் அழிவில்லாத வித்து, அதனாலே நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனால தான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோமா. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள். அடுத்து 1 பேதுரு 22-25 வரைக்கும், அதில் 24, 25. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மாம்சம் பாருங்க புல்லை போலையாம். நம்ம சொன்னீங்களா, எப்படி ஒரு நாள் இறந்துருவோம். புல்லுக்கெல்லாம் டைம் லிமிட் தெரியும், கொஞ்ச நாள் தான். நம்மளோட டைம் லிமிட்டும் அவ்வளோதான், எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மாம்சம் புல்லை போல போயிடும். மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. நம்மளோட மகிமை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் பெருமை, என்னென்னமோ சொத்து, மனுஷ பலம்,
உலக செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு எல்லாருக்கும். அது எல்லாமே பாருங்கள் புல்லின் பூவை போல போயிடும்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புல் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் பூ எப்படி உதிர்ந்து தானே போவோம், அதான் சொல்லியிருக்காங்க. மனுஷனே செத்துரும், அப்புறம் மனுஷனோட மகிமையெல்லாம் இந்த பூமியில் நிற்காமலே போயிடும். உடலை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வசனத்துக்கு வராரு. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மேலே இருக்க மாமிசம் டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லாமல் போயிடுது. நம்ம சேர்த்து வச்ச மகிமையும் காணாமல் போயிடுது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளவோ பேர் நம்ம பார்த்துருப்போம். எத்தனையோ பேர் மகிமையெல்லாம் பார்த்துருப்போம். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட், எகிப்தில் உள்ள அந்த காடஸஸ், அதை வணங்கினவங்க, அவங்க எவ்வளோ மகிமையாக வச்சுட்டு போனாங்க. அந்த ரேஸே இல்லாமல் போயிடுச்சு. அதுபோல தான் நம்ம. ஆனால் கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஃபார் எவர் டைம் லிமிட்டே கிடையாது. அது ஆதியில் ஆரம்பித்து எங்கே முடியும்னே தெரியாது. அந்த முடிவே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்மளோட இறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாள் வரைக்கும் நமக்கு கணக்கு. நம்ம அன்னைக்கு வரைக்கும் இதில் நிலச்சிருக்கோம். நமக்கு இந்த வசனம் நமக்கு உயிர்ப்பிக்கும். நம்ம இறந்ததுக்கப்புறம் விடாது. அதுக்கப்புறமா ஜீவனை கூட்டிகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் போகுது. வசனத்தின்படி வாழ்ந்து பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழும்போது உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நமக்கு சுவிசேஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் சுவிசேஷம். வேற உலகத்தில் சொல்கிற அட்வைஸு, பெரிய பெரிய ப்ராஃபட்ஸு, ஃபிலாசபர்ஸு என்னென்னமோ புக்கு போட்டு எழுதி வச்சுருக்காங்க தத்துவங்கள்லாம், அதெல்லாம் சுவிசேஷமே கிடையாது. உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவேன்னு சொல்லிட்டாரு. வேறு எந்த அட்வைஸையும் நம்ம ரோல் மாடலாக வச்சுருக்கேன், இவரை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நானும் அப்பெல்லாம் இருந்திருக்கேன். இவரை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நமக்கு பேர்லாம் நம்ம நல்லவன் ஆயிடுவோமே, 4 பேருக்கு முன்னாடி ஓரளவு ட்ரை பண்ணலாமே, கொஞ்சம் நற்பேர் கிடைக்குமே, அதெல்லாம் மேலே சொன்ன வசனம் மாதிரி தான். பூவை போல் உதிர்ந்து போயிடும். ஆனால் இதை ஃபாலோ பண்ண நம்ம உடம்பு தான் உதிர்ந்து போவோம். நம்ம ஆத்மா என்றென்றைக்கு ஃபார் எவர் அந்த எட்டர்னிட்டியில் போய் சேர்ந்துருவோம். மாதாவோட சந்ததியில் கொண்டு போய் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் போய் கொண்டு போய் சேர்க்க தான் போகிறாரு. இதன்படி வாழ்ந்தான். அடுத்து லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே அவன் சொல்லியிருக்காரு பாருங்க, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். ஒரு சில பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நல்ல நிலத்தில் விதைப்பாராம். அந்த விதையில நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அனைவர்களும் சொல்ல அந்த இடத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்னு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. நம்மளா இருக்கணும் ட்ரை பண்ணுறோம். நம்மளா ஆண்டவர் கிருபையில் இருந்துட்டா எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அவங்க எப்படி இருப்பாங்களாம், வசனத்தை கேட்பாங்களாம். வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. 2 சொல்கிறாரு பாருங்களேன், உண்மையும் நன்மையுமான இருதயம் இருக்கணுமா. நம்ம எல்லாருக்குமே இருதயம் இருக்குது, அதில் கொஞ்சம் நன்மையும் இருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம், உண்மை இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் கடவுளுக்கு முன்னாடி அது உண்மை நன்மையுமா இருக்குதா அப்படிங்கிறது இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற மக்கள், அவர் தெரிந்து கொண்ட விதைக்கப்பட்ட மக்களுக்கு தான் அது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மக்களாக நம்ம மாறிக்கிட்டோம்னா இந்த வசனத்தை கேட்டு அதை உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமைன்னு வந்துருச்சு பாருங்க. பொறுமை ஆண்டு மாதாமோட கனி. இப்போ அவங்க இந்த இடத்துல நிறைய பேர் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, மாதாமை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. பட்டு நமக்கு ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்க கனி மாதாமட்டை தான் மாதாமட்டை தான் வந்திருக்கு. நமக்கு எல்லாருக்குமே பொறுமை இது ஒரு கனி. இது ஆக்சுவலாக ஸோ பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக இருந்து தான் பலன் கொடுப்பாங்க. அதாவது நிதானம். பொறுமைன்னு எப்படி சொல்லலாம்னா நிதானிப்பாங்க. அவசரப்பட்டு டக்குன்னு போய் நானும் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படிலாம் நம்ம டக்குன்னு போய் சொன்னோம்னா அது பலன் தருமான்னு தெரில. ஆண்டவர் சொல்கிறப்ப போய் சொல்லணும். பொறுமையோட பலன், இந்த பலன்னு சொல்லியிருக்காரு, பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பலன்னு ஒன்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அது என்ன பலன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி வசனத்தில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும். இதை போய் அறிவிக்கணும். இதுதான் பலன். இதை அறிவிக்கும் போது என்ன ஆகும்னா ஆத்ம ஆதாயம் அடைவோம். ஆண்டவருக்கு ஆத்மத்தை சேர்ப்போம் இல்லைங்களா, அதில் தான் பலனே இருக்குது நமக்கு. நம்ம இறந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம இந்த பலன் கொடுக்கறதுல 3 வகையாக சொல்கிறார் ஆண்டவர். 30 மடங்கு,
60 மடங்கு 100 மடங்குன்னு சொல்கிறாரு. நம்ம எத்தனை மடங்கு நம்ம பலன் தர போகிறோன்னு தெரில. நம்ம எதுக்குள்ளே இருக்கணும். இந்த 3 மடங்கு தான் பலனே தர முடியும். இந்த 3 மடங்குக்குள்ளே தான் ஆண்டவர் கேட்டகரியே பண்ணுறாரு நம்மளை. ஒன்று நம்ம 30 மடங்கு தரவங்களா இருக்கலாம், இல்லை 60 இல்லை 100 மடங்கு. நம்ம மேக்ஸிமம் 100க்கே ட்ரை பண்ணால் தான் 30 60 பலன் கொடுக்க முடியும். அந்த பலனுங்கிறது இதுதான், பாவ மன்னிப்பையும் நித்திய சுவிசேஷத்தையும் நம்ம அறிவிக்கணும். ஃபஸ்ட் நம்ம பரிசுத்தமாகணும், பாவத்தை விடணும், ஆண்டவருக்கு உண்மை உள்ளனா மாறி ஆவியை பெற்றுக்கிட்டு மேலே சொன்னபடி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும்போது இது எல்லாம் கிடைக்கும். பொறுமையும் நம்மள்கிட்ட வந்துடும். இந்த நித்திய சுவிசேஷத்தை நம்மளால் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. வீட்டிலையாவது நம்ம சொல்லிடுவோம். வீட்டில் சொல்லும்போது சண்டை வரும். ஒருத்தவங்க முரண்பாடாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஏற்றுக்காம ஒருத்தவங்க. அதான் கணவன் மனைவியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது. மனைவி இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கணவரால் ஏற்றுக்க முடியாது, கணவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா மனைவி ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு போகிறேன்பாங்க. இந்த மாதிரி முரண்பாடெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பொறுமையோடு நம்ம சொல்ல 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 அது பலன் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்ம ஆத்ம ஆதாயமாக மாற்றிடுவோம், நமக்கு சார்பாக மாற்றிடுவோம். வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பலன். ஒரு ஆத்மா நம்ம ரெடி பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, ஒரு பலன் கிடைச்சிரும். அதே போல் நம்ம எங்கெங்கெல்லாம் போய் சொல்கிறோமோ ஆத்மா ஆதாயம். ஒரு மனிதனை பாவத்திலேருந்து ரட்சிக்கிறது தான் பலன்னு சொல்லியிருக்காரு. பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுறதே பலன், ஆத்ம ஆதாயம். அதில் நமக்கு பங்கு உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை அறிவிச்சே தீரணும். இந்த பலனை நம்ம கொடுத்தாகணும். அதில் 30 கொடுக்குறோமா, 60 கொடுக்குறோமா, 100 கொடுக்குறோமா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம 100க்கே ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவோம். யோவான் 17:19 மறுபடி சத்தியத்தை சொல்கிறாரு பாருங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, அவர்கள்னு யாரையோ சொல்லியிருக்காரு. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அந்த அவர்களில் நம்ம வரணும். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகணுமா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இப்போ நம்மளாம் ஏன் நமக்காக அவர் பரிசுத்தமாக்குறாரு அப்படின்னா, நம் பாவங்கள்லாம் அவர் சுமந்துக்கிட்டார் இல்லைங்களா. அவர் பரிசுத்தவான் தான். பட் அவர் சுமந்துக்கிட்டு பரிசுத்தப்படுத்துறாரு. அவர் ஏற்றுக்கிட்டு அதை பரிசுத்தப்படுத்தியிருக்காரு. அந்த பரிசுத்தமாக்கப்படுறது அவர்களும் சத்தியத்தினாலே தான் அப்படின்னு இங்கே கிளீனாக சொல்லிட்டார். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கடவுளே பரிசுத்தமாக்குகிற அளவுக்கு நம்மள்ட்ட பிரச்சனை இருந்திருக்கு. இல்லைனா இவர் அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கணும்னு எது இருக்கு. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் தான் பரிசுத்தை படைத்தவர். பரிசுத்தங்கிறது அவர்கிட்ட உருவானது. அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கிக்கிறாருன்னா அப்போ ப்ராப்ளம் நம்மள்கிட்ட இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆதி காலமாக நம்ம உடலில். ஏன்னா நம்ம ஆத்மா எப்போதுமே நன்மையை தேடும். உடல் கொஞ்சம் இங்கே இந்த ப்ரேயர் ஹாலை விட்டு வெளியில் அங்கிட்டு போனோடனே 3 நாள் முடிஞ்சு போனோடனே நம்ம சிந்தனை எல்லாம் தடுமாறி, நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அப்படி இப்படின்னு உலக சிந்தனையில் போய் இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கும். இங்கே இருக்க அனல் அங்கிட்டு வெளில போனோடனே இருக்காது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் அனலாகவே இருக்கணும். அது சத்தியத்தினால தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால் சத்தியத்தை வீட்டில் பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க அந்த நிமிஷமே சுத்தமாகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டாரு. அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 2:13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், மறுபடியும் சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்னு இருக்காங்களே அவங்கள நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், ஆவியினால தான் பரிசுத்தமாக்கப்படுறோம் நல்லாவே தெரியுது. அது சத்தியத்தை விசுவசிக்கிறதுனாலும், அப்புறம் சத்தியத்தை விசுவசிக்கணுமா. விசுவசிக்காம சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது அது எந்த அளவுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துன்னு தெரியல. சத்தியத்தை விசுவசிக்கிறதுனாலும் ரட்சிப்புன்னு போட்டிருக்காரு. மீட்பு இதான் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஆத்ம ரட்சிப்பு. நம்ம ஆத்மா தான் ரசிக்கப்படும், இந்த உடல் ரசிக்கப்படாது. உடல் மண்ணில் விட்டுட்டு போயிடுவோம். அந்த கோதுமை மணி மண்ணில் மடிஞ்சு தான் பலன் தரும். அதுபோல் அந்த உடம்பு நம்ம ஒன்று கோதுமை மணியாக மாறி நம்ம ஜீவனை பெற்றுக்கிட்டு இந்த உடம்பு இந்த மட்பாண்டத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை வாங்கிக்கிட்டு பரிசுத்தமாக்கி இந்த மண்பானம் ஜீவனுள்ள மண்பாண்டமாக மாறணும். அதாவது உள்ளே இருக்க ஆத்மா ஜீவனை பெற்றுக்கிட்டு ரட்சிப்படையணும் சொல்லியிருக்காரு. சத்தியத்தை விசுவசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்குன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நம்ம அல்டிமேட் டார்கெட்டு. ஃபைனலாக ரட்சிப்படையணும். எல்லாரும் போல செத்துட்டோன்னா ரட்சிப்படையுமா, என்ன ஆகும் அதுக்கப்புறம்? ஸோ நம்ம ரட்சிப்படையணும். ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினால் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆதி முதல்ல தேவன் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க தெரிந்து கொண்ட மக்களை எப்பயிலேயும் தெரிஞ்சிருக்காரு பாருங்களேன். அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு கொஞ்சம் மக்களை.
ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோதரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆண்டவருடைய மக்கள் ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டு விசுவசித்து சத்தியத்தை விசுவசித்து ரட்சிப்படைகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்கள தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறதுனால அவங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோசரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவனை சோசரிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை சோசரிக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். அப்போ சோசரிக்கிறாங்க பாருங்க. இதுக்காக கடவுள் ஆண்டவர் சோசரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக சோசரிக்கிறார்கள். இது மாதிரி இல்லை அப்படின்னா எப்படி சோசரிப்பாங்க கடவுளை? இது அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியம், அதனால சோசரிக்கிறாங்க. பரலோகத்தையே கூட்டிகிட்டு போகுதுல்ல. சாதாரணமாக நம்ம செத்து மடியில் 30, 60, 100ன்னு ஏதோ ஒன்று நம்ம பலன் கொடுக்கறதுனால சோசரிக்க கடனாளிகளாக இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல, யாரை சோசரிக்கிறாங்க. எப்பொழுதும் தேவனை சோசரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் இந்த மாதிரி மக்களுக்காக. யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் வசனத்துக்கு வந்துட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை திருப்பி ரட்சிக்க உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுல சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள்னு போட்டிருக்காங்க. இந்த வசனத்தெல்லாம் நம்ம பொறுமையாக தான் படித்து பொறுமையாக தான் புரிஞ்சு அதை தியானித்து நம்ம ஏற்றுக்கணும். அவசரமாக படித்து புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தர்க்கம் பண்ணக்கூடாது. வசனத்தில் மாதாவை பற்றி தான் இப்படி போட்டிருக்குல்ல, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இங்கே சொல்ல பாருங்கள். சாந்தமாக ஏற்றுக்கணுமா வசனத்தில் உள்ளதை, தர்க்கம் பண்ணக்கூடாது. பொறுமையாக ஏற்றுக்கிட்டு பொறுமையாக தியானித்து ஆண்டவரோட ஆவியில் படித்து தான் இதை ஏற்றுக்கணும்னு போட்டிருக்காங்க. சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ரட்சிப்புன்னு போட்டு ரட்சிப்புங்கிற வார்த்தையும் வந்துருக்கு. ஆத்துமக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் எல்லாமே நம்ம ஆத்துமத்தை தான் ரட்சிக்க போகுது. இந்த உடம்புக்காக நம்ம கவலையே படக்கூடாது. நாளைக்கு காலையில் நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இன்றைக்கி ஏதோ உயிரோடு நம்ம ஆண்டவர் வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வாய்ப்பாக கொடுத்துருக்காரு. அதனால இந்த வாய்ப்பை ஆத்துமக்களை ரட்சிக்கப்படுவதற்காக நம்ம பயன்படுத்திக்கணும். சாகுற வரைக்கும் நம்ம ஆத்துமத்தை ரட்சிக்கப்படுவதற்காக பயன்படுத்திக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆண்டவருடைய வசனம் எல்லாமே பாவத்தை விடணும், மனம் திரும்பணும், பாவத்தை விடணும், நம்மளும் 4 பேர்த்துக்கு போய் சொல்லணும். இதை அப்போ தான் நம்ம பலன் கொடுக்குறவர்களாக மாறுவோம். இல்லைன்னா வெறுமனையாக செத்து போயிடும், வெறுமனையாக இறந்துருவோம், உடம்பு வெறுமனையாக மண்ணுக்கு போயிடும், பலன் தராமல் போயிடும். 2 சாமுவேல் 7:28 இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர் போட்டிருக்காங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன். இதை கர்த்தராகிய ஆண்டவரே தேவனாக ஏற்றுக்கிறதே பெரிய பாக்கியம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். ஃபஸ்ட்டு ஆண்டவரை தேவன் ஏற்றுக்கிட்டு தான் அவரோட வார்த்தையை சத்தியமாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறையா மக்கள் ஆண்டவரை கர்த்தரை தேவனை ஏற்றுக்காமல் இருக்காங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகளே சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். ஸோ இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார். ஆண்டவரோட வார்த்தை தான் சத்தியம். தேவனாக ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாத்தையும் நல் விசேஷங்களை எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பண்ணுவார், பண்ணிக்கொண்டே இருப்பார். அடுத்து சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கின்றன. இப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம்னு போட்டாங்க. அது நம்ம ஆத்துமத்தை ரசிக்க போகுது. அதை நம்ம தியானிக்கும் போதே, அந்த உபதேசத்தை கேட்கும் போதே சுத்தமாகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். நம்ம ஆத்துமத்துக்கு இது நிலச்சி இருக்கணும் இறுதி வரை. இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாரு, அந்த ஆண்டவரோட வாயிலேருந்து வர ஒவ்வொரு சொற்களும் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க பாருங்களேன். நம்ம போய் மல்லு கட்டிக்கிட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னா எவ்வளோதான் நன்மையான வார்த்தைகளை அப்படியே மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரிலாம் நம்மளாலாம் பெருசாலாம் பேசுகிறாங்க. ஆனால் அது ஆத்துமத்தெல்லாம் ரசிக்காது. எவ்வளோ நம்ம டாக்கெலாம் கேட்குறோம், அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி நிற்க வச்சுருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அந்த டாக்கை அப்படியே அட்டென்ஷன் சிதறாமல் பேச வைப்பாங்க. அதில் நிறைய வேர்ல்ட்லி நன்மைகள்லாம் இருக்கும்.
அதெல்லாம் உலகத்துக்கு உண்டான வார்த்தைகளை தான் பேசியிருப்பாங்க. அது ஆத்மத்தை ரசிக்கவே ரசிக்காது. பட் ஆண்டவரோட வார்த்தையை மட்டும் பாருங்களேன், வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. 7 தரம் உருக்குன வெள்ளி போல இருக்குமா. எங்கெங்கெல்லாம் வெள்ளின்னு நம்ம பைபிளில் வருதோ அது எல்லாமே ஆண்டவரோட வாயிலேருந்து மலர்ந்த வார்த்தைகள், சத்தியம், வசனம். நம்ம ஆத்மத்தை ரசிக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட வசனங்கள். இவ்வளோ பியூரானது. அந்த பியூரானதை நம்ம தியானிக்க தியானிக்க, வாசிக்க வாசிக்க நம்மளும் பியூராகும். நம்ம அந்த 30, 60, 100ன்னு பலன் கொடுக்குறவளாக தான் மடிவோம். எபேசியர் 4:21, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாரு. யார்கிட்டேருந்து பாருங்க, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. ஆண்டவரிடத்துல இந்த சத்தியம் வந்து வசனங்கள், வார்த்தைகள், பைபிளில் இருக்க எல்லாமே. அந்த சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து, நம்ம அவர்கிட்ட தான் கேட்டறிய முடியும். வேற நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, உலகத்தில் யாராவது பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க, அட்வைஸ் உலக ரீதியாக பேசுவாங்க. அதிலலாம் நம்ம கேட்டறிகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அதில் ஒன்றுமே நம்ம அறிஞ்சிக்கலாம் முடியாதான். சத்தியத்தின்படியே நம்ம அவரிடத்துல கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களேன்னு சொல்லியிருக்காரு. அவராலே போதிக்கப்படணும். அப்போ பைபிள் தான் அது. இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் போதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், போதிப்பார். ஆவியில் நிறைஞ்சு வழியும் போது ஆவியானவர் மூலியமாக நம்மள்கிட்ட பேசுவார். இந்த வசனத்தெல்லாம், இந்த வசனத்தை எடுத்து படிக்க கண்ணில் காட்டுவார், காட்சியில் வரும். அதெல்லாம் கனிகள் கூட கூட காட்சியெல்லாம் ஓப்பன் ஆகி வசனம்லாம் காமிப்பார். அதுலேயுமே வசனம் காமிப்பார். அப்படியும் போதிப்பார். இப்போ அப்படிலாம் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. காட்சி வழியாக போதிக்கிறாரு, நவபாச வழியாக போதிக்கிறாரு. அதை நவபாச வியாக்கியானம் பண்ணுறதுலையும் ஆண்டவருடைய வசனங்கள்லாம் வரும். வியாக்கியானம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. வியாக்கியானம் அப்படின்னா அது ஒரு ஆவியானவரோட வரம். என்னன்னா, நவபாசையில் பேசி தமிழில், இப்போ தமிழில் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும். அவங்களுக்கும் அந்த இப்போ இங்கே எல்லாம் ஹிந்தி பேசுகிறவங்க இங்கே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஹிந்தியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆடியன்ஸு ஹிந்தியில் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் நவபாசை பேசினார்னா இங்கே ஹிந்தியில் இருக்க ஆடியன்ஸுக்காக அது ஹிந்தியே தெரியாதவருக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் வரும் அவர் வாயிலுக்கு. அதுதான் வியாக்கியானம் வரும். அப்போ ஏன்னா அந்த சபைக்காக கொடுக்கப்படுற வரும். அந்த வியாக்கியானம் நடக்கும்போது அதில் திருவசனங்கள்லாம் வரும். அது அவங்க ஹிந்தியில் இருக்கவங்களுக்கு திருவசனம் எடுத்து படிப்பாங்கல்ல, புரியும்ல. அப்போ சத்தியம் அது வழியாகவும் போதிக்கப்படுது. இந்த காலத்துலேயும் போதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவராலே போதிக்கப்பட்டீர்களே. இப்போ நம்ம அவரால் தான் போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம், வேறு யாராலையும் கிடையாது. வேறு யாரும் போதிக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. அவர் ஒருவரே போதகர். போதகர்னே சொல்லியிருக்காங்க, அவர் ஒருவரே போதகர். சங்கீதம் 19:7 மறுபடியும் வேதத்தை சொல்றாரு பாருங்க. யாரோட வேதம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். கர்த்தருடைய வேதம் மட்டும்தாங்க குறைவற்றது. வேற எந்த வேதத்தை படித்தாலும் சாலிடாக அடித்து சொல்லலாம். அவங்க எவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் சரி, அதிலலாம் குறை தான் இருக்கு. கர்த்தருடைய வேதம் மட்டும்தான் குறைவற்றது. இங்கே எழுதிட்டாங்க, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆத்மாவை எது உயிர்ப்பிக்கிறதுன்னு நம்ம முன்னாடியே சொல்றோம். நம்ம இறந்து நம்ம ஜீவன் பிரியும் போது அது உயிர் பெற்றதா எழுமணும். முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லுவாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் என்னன்னா, நம்ம உடம்பு சேர்த்து மடிஞ்சு இந்த மண்ணில் புதைச்சதுக்கப்புறம் நம்ம ஆத்மா உயிர் பெறும் பார்த்தீங்களா, அது உயிர் பெறணும். உயிர் பெறாமல் ஜீவன் பெறாமல் போகக்கூடாது. அதுக்கு இங்கே ஹோம்ஒர்க்கு இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். இந்த ஜீவன் பிரியறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச ஹோம்ஒர்க்கு பண்ணிட்டு தான் நம்ம போகணும். நமக்கு டைம் எப்போனே நமக்கு தெரியாது, நம்ம எப்போ போகணே தெரியாது. அதனால அது வரைக்குள்ள நம்ம ட்ரை பண்ணி அடித்து ஆண்டவருடைய வசனங்கள், சம்மட்டின்னு சொல்லுவாங்க. வசனத்தை வந்து சம்மட்டின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த சம்மட்டியால் அடித்து இந்த ஆத்மத்தை மண்ணில் விழுந்து மடிகிறப்ப பலன் கொடுக்குற உயிர் தள்ளுற மாதிரி மாற்றி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நம்ம காப்பாற்றப்படுவோம். ஸோ அந்த வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கிளீனாக சொல்லிட்டாங்க, ஆத்மாவை உயிர்ப்பிக்குமா, உடலை கிடையாது. நல்லா பார்த்துக்குவோம், உடலெல்லாம் உயிர்ப்பிக்காது. லாசரை உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். உயிரோடு எழுந்து அப்படியே இருந்தாரா, திருப்பி ஒரு தடவை இறந்தார். லாசரே எழுந்துவான்னு சொன்னார். லாசர் உயிரோட வந்தார் இறந்ததுக்கப்புறமும். அதுக்கப்புறம் மறுபடியும் இறந்தானே போனார். மறுபடியும் உடம்பு திரும்பி போய்தான். ஏன்னா ஆண்டவரே மண்ணுக்குள்ளே தான் போனார். தலைவரே மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே உள்ள யாருமே உயிரோடு இருக்கவே முடியாது. உடல் வந்து உயிர்ப்பிக்கவும் படாது. ஆத்மா மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்படும். அதுக்கு வேதம் தான் நமக்கு. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, அவர் எப்படி வாழ்ந்து
அவர் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்துட்டு போனார் பார்த்தீங்களா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உலகத்தில் இருந்தும் உலகத்தை சாராதவனாக இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் பண்ணல, உலகத்தை சாராமல் தான் வாழ்ந்தார். மற்றபடி பிதாவினிட்ட மன்றாடி, அவரோட தகப்பன்ட்ட மன்றாடி 33 வயசுக்கு அப்புறம் ஊழியத்தை அவர் தன்னிச்சையாக எதையுமே செய்யாமல் கீழ்ப்படிந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு மன்றாடி மன்றாடி ஊழியத்தை முடித்து அவர் கொடுக்கப்பட்ட ரோல் மீட்புக்காக வந்தார் பார்த்தீங்களா. அவர் வந்த நோக்கமே மீட்பை கொடுக்கறதுக்காக தான். நிறையா சொல்லியிருக்காரு, ஏழைங்களுக்கு உதவுங்க, ஆடை இல்லாத ஆடை கொடுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் அல்டிமேட் டார்கெட்டு மீட்புன்னு இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுதுன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறதுக்காக தான் அவருங்க சாட்சியாக மறிச்சார். அதை கிறிஸ்டல் கிளியராக 100% பெர்ஃபெக்டாக நிறைவேற்றிட்டு போயிட்டார். எந்த குறையுமே வைக்கல. மாதாமா பின்னாடியே போனாங்க. சிலுவையில் அவர் பாடு அனுபவிக்கும் போது தேவதாய்க்கும் அதில் பங்கு இருக்கு. மனசு சாதாரணமாக போயிருப்பாங்களா? தன் மகன், அது 33 வயசு இளைஞன், ரொம்ப இளைஞன். அவர் ஒரு இளைஞன், தன் கண்ணு முன்னாடி இந்த வாழ்ந்த மகன். நம்ம சொல்லுவோம்ல, அல்பாயுசில் நம்ம பிள்ளை இறந்து போனால் ஏற்றுக்குவோமா? அது நம்ம கண்ணு முன்னாடி அடுத்தவங்களால் அடிக்கப்பட்டு அப்படி இறந்து போன கடவுளை அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? நம்ம பிள்ளைய நம்ம நினச்சி பார்ப்போம். நம்ம எப்படி கூட போயிருப்போம்? அந்த இடத்துல உடஞ்சி தானே போயிருப்போம். உள்ளம் உடஞ்சி ஆத்துமானு இருதயம் நொறுங்கி அந்த பாடில் இவங்களும் ஈக்குவலாக ஆண்டவர் உடம்பால் அடிபட்டார், அவங்க உள்ளத்தால் அடிபட்டு 2 பேரும் கண்ணீரும் ரத்தமும் தண்ணி அவர் உடம்புல வந்த தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்து தான் மீட்பு கொடுத்துருக்கு. அந்த சாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காக வந்த சாட்சி? நம்மளை மீட்கிறதுக்காக வந்த சாட்சி. அது முழுமையானதிருச்சு, அதில் எங்கேயுமே குறையே இல்லை. போட்டிருக்காங்க பாருங்கள், கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்குது. பேதைன்னா நமக்கு தெரியும், ஞானியாகவே ஆக்கிருமா. இங்கே உள்ள புக்கில் படித்தது போனது, நம்ம எஜுகேஷன், ஏஐ டெக்னாலஜி, இன்னும் என்னென்னமோ இருக்குது, ஸ்பேஸ், ஆஸ்ட்ரானமி, சேட்டலைட் விடுறது, எவ்வளோ இருக்குது. அவங்களாம் சொல்லிக்கிறாங்க ஞானம்ன்ட்டு. அதெல்லாம் ஞானமே கிடையாது. ஏன்னா அவங்க உடலும் செத்துரும், அந்த பூவும் அந்த மகிமை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூவும் வாடியும் எல்லாமே அழிஞ்சிடும். பட் இங்கே சொல்கிற வேதம் மட்டும்தான் நமக்கு இந்த எல்லாத்தையும் நிறைவு பண்ணி ஞானமாகவே ஆக்குது, உயிர் பெற செய்து முழுமையே அடையுது. இங்கே தான் நீதிமொழிகள் 6:2, நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ஆண்டோட வாயிலேருந்து வர வார்த்தை வந்து வெள்ளியை போல் சுத்தம் பண்ணப்பட்ட 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தைகள்னு பார்த்துருக்கோம். அது நம்மளை உயிர்ப்பிக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், வாய் நீன்னு சொல்லியிருக்காரு, நம்மளை சொல்லியிருக்காரு, உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். நம்ம பேசுகிற வார்த்தை வந்து ஜாக்கிரதையாக பேசணும்னு சொல்லுவாங்க. நம்ம நிறையா நேரத்தில் நம்ம கோவத்தில்னு சொல்லணும், கோவத்துலேயும் பேசிடுவோம், வஞ்சகமாகவும் பேசுவாங்க. சில நேரத்தில் இப்படி பேசினாதான் இவன்ட்டு நம்ம தப்பிக்க டேக்கிள் பண்ணி, அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் நம்மளை நெருக்குவானுங்க. அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக நடிப்போம், நடிப்பு வார்த்தையெல்லாம் வரும். இல்லை நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வஞ்சகமாக பேசி வேலை வாங்குவோம். இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தையெல்லாம் இருக்குது. வார்த்தையில் நிறைய வகையான வார்த்தை இருக்குது. ஐஸ் வைக்கிறது, சும்மா புகழ்றது, தேவையில்லாமல் ஒருத்தவங்களை புகழ்றது, இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோன்னா இதில் நம்ம சிக்குன்றோன்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ எப்படி இருக்கணும்னா, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு காமாக போயிட்டு அப்படி பேசணும். அப்படின்னா சத்தியத்தை மட்டும்தான் பேசணும். அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளே நிற்கணும், மனம் திரும்பி இருக்கணும், பாவத்தை விட்டுட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதனால் நம்ம வாய் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய தற்சிறப்பமாக மாற முடியும், ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும், அந்த பலனை நம்ம தர முடியும். பலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 30, 60, 100. அந்த 30, 60, 100 பலன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆத்துமத்தை ரசிக்கணும். ஒரு ஆத்துமத்தையாவது பாவத்திலேருந்து மீட்டெடு. நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பம். அந்த பலனை நம்ம சாகிறப்ப கொடுக்கறது தான் அந்த பலன். இதெல்லாம் இந்த ஆண்டவரோட சத்தியத்தின் வழியாக, ஆவியானவர் வழியாக நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஜெபிச்சு தான் அதை பெற்றுக்க முடியும். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்,
உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. வசனத்தை சொல்கிறாரு பாருங்க. வாலிப வயசில் ஒரு வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணிக்க முடியும்? எதனாலையுமே சுத்தம் பண்ண முடியாது வசனத்தை தவிர. அது கிளீனாக போட்டாங்க. ஆண்டவர் கிளீனாக சொல்லியிருக்காரு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கொஸ்டின். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. வசனத்தின்படி நம்மளை காத்துக்கிட்டா மட்டும்தான் வாலிபன் சுத்தம் பண்ணப்படுவான். வாலிப நாட்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கடந்து வந்திருப்போம். அது எவ்வளோ மோசமானதுன்னு அவங்கவுங்க வாழ்க்கையில் அந்த டார்க்னஸ் சைடை யோசித்து பார்க்கும்போது தான் தெரியும். உடம்பு அப்படியாப்பட்ட உடம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும், எதை பார்த்தாலும் இச்சிக்கும். வாலிப வயசில் கேஜெட்ஸ், மொபைலை பார்த்தா ஆசை வரும், புதுசாக ஒரு கார், பைக்கு, டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் மேலே காம பாவம், சிந்தனையில் சிந்திக்கிற பாவம், இச்சை, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறது, அந்த பொண்ணை நார்மலாக அது அதே மாதிரி அந்த பொண்ணும் அப்படி தான் லவ் பண்ணுறது, ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வாலிப வயசில் அப்படியே உலகம் எடுத்து பிச்சு திங்கும், மூடி வச்சிரும். எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் வாலிப வயசில். அதை கடந்து போகிறது அந்த நேரத்தில் அந்த பையன், அந்த ஆத்மா வசனம் கிடச்சிருச்சுன்னா அந்த நிமிஷமே சுத்தம் பண்ணப்படுறான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி அதை தியானிக்கும் போது கண்டிப்பாக காத்துக்கொள்கிறான். உள்ளம் உடையும், பாவத்தை விடணும்னு எண்ணம் வரும், எதை இச்சிக்கணும் எதை இச்சிக்கக்கூடாது கூடாதுங்கிற தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஞானம் பிறக்கப்படும். அந்த ஞானத்தின் மூலம் கனிகள் கிடைக்கும். கனிகள் கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஆத்ம ஆதாயத்துக்கு வந்துடுவாங்க. தன்னோட ஆத்மத்தையும் மீட்புக்கு ரெடி பண்ணிடுவாங்க. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய், நம்ம பாவம் செய்கிறது எல்லாமே, நம்ம பாவம் செய்கிறது எதுக்கு விரோதமாக இருக்குன்னா ஆண்டவருக்கு விரோதமாக தான் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நான் உமக்கு விரோதமாய். நம்ம பாவம் செய்கிறது வேறு யாருக்கும் விரோதம்லாம் கிடையாது. நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ அடுத்தவங்களை காலி பண்ணுறதுக்காகவோ நம்ம பாவம் செய்கிறதே கிடையாது. நம்மளை அறியாமலே ஆண்டவரை தான் விரோதிக்கிறோம். அப்படி விரோதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உமது வாக்கை, ஆண்டவருடைய கீழே போட்டிருக்காங்க பாருங்க, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் வாயிலே புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து நம்ம இருதயத்திலே வைத்து வைக்கும் போது, வைத்து வைத்தேன் 2 தடவை சொல்லியிருக்காங்க பாருங்க. இருத்தி வைக்கும் போது, அதான் அழியாமல் வைத்தேன் மட்டும் சொல்ல, வைத்து வைத்தேன் அப்படி 2 தடவை அழுத்தி சொல்லியிருக்காங்க. இருதயத்தில் தான் அந்த வார்த்தையில் வைத்து வைக்கும்போது நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்போ அதுக்கு வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது காதில் கேட்டுக்கிட்டாவது இருக்கணும். சங்கீதம் 119:104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த சொன்னால பாவத்தை வெறுக்கணுங்கிற எண்ணமே எப்போ வருது பாருங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். கட்டளையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கட்டளைங்கிறது தான் மீட்பின் வழியே. நானே வழி, சத்தியம், ஜீவன், 3 சொல்லியிருக்காரு. வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கார். இப்போ நம்ம சத்தியத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வழி அவர் தான். இது 2 வழியும் சத்தியத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக ஜீவன் கிடைக்கும். ஸோ அதுக்கு கட்டளை எங்க சொல்கிறாங்க, உமது கட்டளைகளால் தான் உணர்வே அடைய முடியும். உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்குலாம் உணர்வு இருக்க தான் செய்யுது, இந்த உடம்புல இருக்க வரைக்கும் உணர்வு இருக்க தான் செய்யும். பட்டு அந்த உணர்வெல்லாம் இந்த கட்டளைகளால் வர உணர்வான்னு நம்மளே எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். அது என்ன மாதிரி உணர்வு? ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருப்போம், டக்குன்னு கண்ணீர் வரும். பட் அது எதை நோக்கி, எதுக்காக? அந்த கண்ணீரே வேலிடான கண்ணீரா? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்கோம்? பொசுக்குன்னு உலக கவலைகள் நினச்சாலும் அழுவோம், மனசு அப்படியே பாரமாக உடையும். பட்டு அந்த உடையிற கண்ணீரும் அந்த கவலைகளையும் ஆண்டவர் பாதத்தில் போய் கொட்டும்போது தான் நமக்கு அந்த உணர்வே கிடைக்கும். அப்போ அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது தான் ஆவிக்குரிய உணர்வு வரும். ஆவியிலேருந்து உணர்ந்து மனசு உடஞ்சி இப்படி நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படி உடையும் போது தான் அந்த கண்ணீருக்கு வேலிடான கண்ணீர். அந்த கண்ணீரை கையில் சேர்த்து வச்சிருக்காரு நம்மளோட கண்ணீர்லாம். அப்போ கட்டளைகளை தியானித்து கட்டளையின்படி வாழ்ந்து உணர்வடையும் போது அதனால் எல்லா பொய்களையும் வெறுக்கிறேன். உணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான்
இந்த கட்டளைகளால் உணர்வு அடைஞ்சதுக்கப்புறம் தான் பொய் வழிகளெல்லாம் வெறுக்கிறோமா. இந்த வெறுப்பு பொய் வழிகளும் நமக்கு தெரியும், சொல்ல தேவை, நமக்கு எல்லாருமே தெரியும் எது பொய் வழின்னு தெரியும், எது நல்ல வழின்னு தெரியும். நல்ல வழி வந்து குறுகலான பாதை, பிராட்வே கிடையாது, அகலமான பாதை கிடையாது. ஈஸியாக நம்ம இந்த உலகத்தில் எந்த பாதை வேணாலும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம யாருமே அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அடக்கி ஒடுக்குனாலுமே மனசுக்குள்ளே நம்ம வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்படி இப்படி பண்ணிக்குவோம், வந்துட்டு இப்படி எஸ்கேப் ஆகலாம். இதெல்லாம் பொய் வழி. உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் திங்க் பண்ணி எப்படி வேணாலும் எஸ்கேப் ஆகலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றி அந்த பொய் வழிக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒருத்தரை ஏமாத்துறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும். அந்த வழியெல்லாம் விட்டுட்டு வெளியேறி இந்த குறுகலான பாதை தான் நம்ம பாதை. இதில் வந்து வருந்தி நுழைய ஏராளமாக முயற்சிப்பாங்க, அதில் ஒரு சில பேர் தான் வந்தடைவாங்க. அந்த ஒரு சிலராக நம்ம இருக்கணும். அந்த குறுகலான பாதை நமக்கு என்னன்னு தெரியும். இந்த பாவத்தை விட்டுட்டு உலக ஆசை என்றைக்கு நம்ம சாக தான் போகிறோம். அன்னைக்கு ஆத்ம ஆதாயம் அடைஞ்சி நம்மளும் பலன் கொடுத்து வெறுமையாக ஏந்திரிக்காமல் உயிரோடு நம்ம ஆத்மா 30, 60, 300க்குள்ளே ஏதோ ஒரு பலனை நம்ம கொடுக்குற மாதிரி ஏந்திரிக்கிறது தான் நம்ம ஹோம்ஒர்க்கு. அந்த வழிக்குள்ளே போகிறதுக்கு வருந்தி உழைப்போம். எல்லோரும் ஏஞ்சி நின்றுங்க, இன்னொரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு கையை தூக்கிங்க. நீங்களும் சொல்லிக்கங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி நான் சத்தியமாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தயவாய் கொடுத்தருளும் ஆண்டவரே. விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதை தேவனுடைய வசனம் என்று எழுதியிருக்கிறபடி என் இருதயத்திலே பொல்லாத அழிவின் கைகளால் விதைக்கப்பட்ட எல்லா அழிவின் விதைகளையும் முழுமையாக அகற்றி மனுஷகுமாருடைய அழிவில்லாத விதையாகிய ஜீவ வசனத்தை என் இருதயத்திலே 8 என்று சொல்லப்படுகிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ விதையாகிய வாழ்வின் வார்த்தையை என் இருதயத்திலே பதித்தருளும் ஆண்டவரே. ஆமேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். உலகமும் ஒளிஞ்சிருமா, அதில் இருக்க இச்சைகளும் ஒளிஞ்சிருமா. உலகம் எப்போ ஒழியும்னா நம்ம ஒவ்வொருத்தர் கையில் தான் இருக்குது. நமக்கு என்றைக்கு நம்ம இந்த மண் இந்த உடம்பு மடியுதோ அன்னைக்கு இந்த உலகம் நமக்கு அழிஞ்சிரும். நம்ம உடம்புக்குள்ளே இந்த எல்லா இச்சைகளும் அழிஞ்சே போயிடும். ஆத்மா மட்டும்தான் மீட்கப்படும். அந்த மீட்கப்படுறதுக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்கள், யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஸோ உலகத்தில் இருக்க நம்மளுடைய யோசனைகள், உடம்பு, நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே ஒளிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒளிஞ்சு போயிடும் கண்டிப்பாக. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அது எப்படி நம்ம என்றென்றைக்கும் நிலைச்சிருக்க முடியும்? நம்ம தான் இறந்துருவோமே. அப்போ எதை சொல்கிறாங்கன்னா ஆத்மத்தை சொல்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டு மடியும் போது நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். பார்த்தீங்களா, அந்த பலன் கொடுத்துட்டு 30, 60, 100ன்னு பலன் கொடுத்துட்டு ஏந்திரிக்கும் பாருங்கள். அப்படி ஏந்திரிக்கிற அந்த ஆத்மாக்கள் என்றென்றைக்கும் நிலைச்சிரு அந்த நிலைவாழ்வை பெற்றுக்குவாங்க. அதாவது 2ஆம் மரணம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போகாத ஆத்மா அழியிற இடம். அது தீர்ப்பிடுவார் இல்லைங்களா கடைசி நாளில். அந்த தீர்ப்பிடுறப்ப 2ஆக பிரிச்சுடுவார், வெள்ளாடாவும் செம்மறியாடாவும். இந்த வெள்ளாட்டெல்லாம் தீர்ப்பிட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நிலைவாழ்வுக்கு போகாமல் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு தீர்ப்பிட்டு வரோம். அந்த தீர்ப்பு நாளுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இந்த நிலைத்திருப்பான்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அவருடைய சித்தத்தின்படி நம்ம இந்த கொடுக்கப்பட்ட அந்த உடம்பை வச்சுக்கிட்டு செஞ்சு நம்ம சாகிற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய விஷயங்களை நன்மையானதை செஞ்சுட்டு சாகும்போது என்றென்றைக்கும் அந்த நிலைவாழ்வை பெற்றிருக்கோம். அதான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பிடும் போது செம்மறியாடா மாதிரி நிலைவாழ்வுக்கு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 7:30-31. துயர் ஒருவர் துயரத்திலேயே ஆழ்ந்தவர்கள் போலவும் மகிழ்ச்சி ஒருவர் மகிழ்ச்சியிலேயே மயங்கினவர்கள் போலவும் இருத்தலாகாது. பொருளை விலைக்கு வாங்குவோர் அதை தமக்கென்றே வைத்து கொள்ளாமல்
வைத்து கொள்ளாமலும் இவ்வுலக பயணத்தை துய்ப்போர் அதிலேயே ஆழ்ந்து விடாமலும். இவ்வுலக பயணத்தை துய்ப்போர்னு போட்டிருக்காங்க பாருங்க மேலே. இவ்வுலக இவ்வுலக பயனை துய்ப்போர் அதிலேயே ஆழ்ந்து விடாமல் இருக்கட்டும். இந்த உலக பயனிலே நம்ம ஆழ்ந்துடக்கூடாது. ஏன்னா என்னைக்கு நிலையில்லாது இதிலே ஆழ்ந்து இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு கடவுளோட விஷயத்தை விட்டுறாமல் இருக்கணும். அதனால் இவ்வுலகத்தை வந்து ஊழியக்காரர் சொல்லுவாங்க, உலகத்தை வந்து ஊறுகாய் போல வச்சுக்கிட்டு ஆண்டவரை தான் மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கணும். ஆண்டவரை மெயினாக வச்சுக்கும் போது இந்த உலக பயணம் நம்ம வந்து இதிலே ஆழ்ந்துடாமல் இருப்போம். ஏனெனில் இவ்வுலகத்தின் அமைப்பு கடந்து செல்கிறது. இந்த உலகத்தின் அமைப்புக்கு நம்மளை விட்டு கடந்து போயிடும். நம்ம என்னைக்கு இறக்குறோமோ அன்றைக்கி இந்த உலகத்தில் ஒன்றுமே நம்ம கூட இருக்காது. அவ்வளோ பாடுபட்டுருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ என்னென்னமோ பண்ணி முயற்சி பண்ணியிருப்போம், எல்லாமே ஒரு நாள் கடந்து சென்று விடும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கடைசியாக அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஸோ வானமும் பூமியும் ஒளிந்து போவோம்னா அது என்னைக்குன்னா நம்ம என்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இந்த உடம்பு என்னைக்கு மடியுதோ அன்னைக்கு நமக்கு இந்த வானமும் பூமி ஒளிஞ்சு போயிடும். ஆனால் அவரோட வார்த்தைகள் நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, அது என்றைக்குமே ஒழியாமல் நம்ம சாகாமல் இருந்து நமக்கு நிலை வாழ்வே பெற்று தந்துடும், நமக்கு வாழ்வு கொடுத்துரும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்வு.